உங்களுடைய உணவு வந்து காலையில் கழிவு வெளியே போகுது இல்லையா? போன காலையில் கழிவு வெளியே போகுதுல்ல, அப்போ நீங்கள் சாப்பாடு இருக்கு இல்லையா, அது வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆகிடுது. செரிமானம் ஆன பின்னாடி சாயங்காலம் ஒரு தடவை கழிவு வெளியே போக வேண்டியிருக்கு. சரி, அந்த கழிவு சேர்ந்ததுனால என்ன ஆகுதுன்னா, மலக்குடலில் வந்து கழிவு நிறைய தேங்கிடுச்சு பிடிச்சிருச்சுன்னா வந்து தோலெல்லாம் அலர்ஜி ஆகிடும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, சாயங்காலம் வந்து வீட்டுக்கு போனோம்னா முதல் வேலையை வந்து கை கால் முகம் கழுவிட்டு டியூப் பாத்ரூம் போகணும், வயிறு சுத்தம் பண்ணணும். வயிறு சுத்தம் பண்ணிங்கன்னா போதும், இந்த இது வராது, உங்களுக்கு அலர்ஜி வராது. சரிங்களா? வயிற்றில் கழிவு தேங்கிறதுனால நோய் கிடையாது. இல்லை, அது வந்து நோய் கிடையாது உங்களுக்கு. அது நோய் கிடையாது. மலக்குடலில் வந்து நிறைய வந்து மலம் சேர்ந்துருது. சேர்ந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அது புளிச்சு பொங்கிக்கிட்டே இருக்குது. ஆமாம், கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். புளிச்சு பொங்கிக்கிட்டே இருக்கும். பொங்கி முடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா வந்து அது சரியாயிடும். அது சாயங்காலம் போனோம்னா டாய்லெட் போகணும். டியூப் பாத்ரூம் போயிட்டு கொஞ்சம் ஒரு டம்ளர் வெந்நீர் வச்சு கண்ணு கழுவிடுங்க, சரியாயிடும். சரிங்களா? வெந்நீரில் கண்ணு கழுவுங்க போதும். முதல் டியூப் பாத்ரூம் போகணும், வயிறு சுத்தம் பண்ணிவிட்டு, சரியா? அப்புறம் வெந்நீர் ஒரு டம்ளர் வெந்நீர் வச்சு நல்லா கண்ணை நல்லா கழுவிட்டீங்கன்னா போதுமானது. சரிங்களா? அதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் பார்வை வேறு மாதிரி இருக்குது. சரியா? வீட்டுக்கு போனோன்னு அந்த கவனத்தை மறக்குறீங்க. சரியா? அப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, தலைவலிக்கு சொன்னாங்க இல்லையா, தூங்கும்போது பிரச்சனையாக சொன்னோம் இல்லையா, அது மாதிரி தான். நீங்கள் வந்து வீட்டுக்கு போனோடனே வந்து உங்களுக்கு ஓய்வு எடுக்கிறீங்க, கவனத்தை முழுக்க விட்டுறீங்க. இங்கே இருக்கக்கூடிய டென்ஷன் இருக்கு இல்லையா, அதை முழுக்க விடும்போது என்னன்னா கண் வந்து உங்களுக்கு வந்து டென்ஷன் விட்டு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம வெந்நீர் வச்சு கண்ணு கழுவினோம்னா வீட்டுக்கு போனது வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். சரியா? வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு. அப்போ வீட்டுக்கு போனது முதல் டியூப் பாத்ரூம் போகணும், போயிட்டு வெந்நீர் வச்சு கண்ணு கழுவிட்டோம்னா இது எப்போவுமே வராது. ஒரு வாரம் செஞ்சால் போதும்.